الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك وكن من الساجدين واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: وقال الله تعالى في الحديث القدسي: من عاد لي وليا فقد آذنته بالحرب، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான்: ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். எதற்காக என்றால், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பது. இறையச்சத்தை உண்டாக்குவதுதான், தக்வாவை உண்டாக்குவதுதான் நோன்பின் நோக்கம் என்று அல்லாஹ் சொல்வான். ரமலானுடைய கடைசி 30வது நோன்பு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தான். 30 நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதற்கு அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த இறையச்சம் என்கிற தக்வா இருக்கிறதே, அது ரமலானுக்கு பிறகும் நிலைத்திருக்கிறது என்பதற்கு சில அடையாளங்களை சொல்கிறார். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஈதுல் ஃபித்ர் என்பது ரமலானுடைய இந்த கடைசி நாள் என்பது நோன்பாளிகளுக்கு, நின்று வணங்கியவர்களுக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். அல்லாஹ்வுக்கு வழிபட்டோம் ரமலானிலே, ரமலானுக்கு பிறகும் அந்த வழிபடுதல் தொடர வேண்டும். அது நம்முடைய ஆயுள் முழுக்க அந்த வழிபடுதல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குமான தடை என்பது இந்த உலகத்தில் முடிகிறது என்றால் அது மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்வான்: ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகுன் மினஸ் ஸாஜிதீன். உங்களுடைய ரப்புடைய புகழை தஸ்பீஹ் செய்யுங்கள், சஜிதா செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். உங்கள் ரப்பை வணங்குங்கள், உங்களுக்கு மௌத்து வருகிற வரை அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுதல் என்பதும் அது எதுவரை இருக்க வேண்டும்? ரமலானோடு முடிந்து விட்டது என்பது கிடையாது, மௌத்து வரைக்கும் அது தொடர வேண்டும். இந்த ரமலானிலே அல்லாஹ் சொன்னான், நோன்பு வையுங்கள் என்று சொன்னான், நோன்பு வைத்தோம். நோன்பை விடுங்கள் என்று சொல்கிறான், நோன்பை விடுகிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக நாம் என்ன செய்கிறோம்? கட்டுப்படுகிறோம். இந்த கட்டுப்படுதல் என்பதுதான் இறை அச்சத்தின் ஹகீகத், உண்மையான நிலை. அது அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் என்பதுதான். அது நோன்பு வைக்குதல், நோன்பை விடுதல், அது மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்வான்: வமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸஹு.
தன்னைத்தானே அறிவிலியாக ஆக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை விருப்பவன் யார் இருக்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்? உலகத்திலே அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். ஆகிரத்திலே நல்லோர்களோடு இருப்பார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அல்லாஹ் சொன்னான் கட்டுப்படுங்கள் என்று சொன்னான். அவர் சொன்னார் அகிலத்தின் ரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொன்னார். அதோடு முடித்துக் கொள்ளல, இப்ராஹிம் பனி யாக்கூப், இப்ராஹிமும் சரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டு பேருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இதைதான் வசீத் செய்தாங்க என்று அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? நமக்கு கட்டுப்படுதல் என்பதை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான், அவங்க செஞ்சாங்க. இந்த கட்டுப்படுதல் என்பது இந்த நோன்பு வைக்குதல், நோன்பை விடுதல் இல்லை, எல்லா காரியங்களிலையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படுங்கள், முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மௌத்தாயிடாதீங்க. முஸ்லிமாகத்தான் நீங்க மௌத்தாகணும். அப்ப அந்த இறையச்சம் என்பதும் அது நிலைத்து இருக்க வேண்டும். எது வரைக்கும்? மௌத்து வரைக்கும் அது என்ன செய்த வேண்டும்? நிலைத்து இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சி காலங்கள் தான் எது? ரமலான். சொல்லுவாங்க, அப்ப இறையச்சத்தோடு ஒரு மனிதர் ரமலானுக்கு பிறகு நிலைத்திருப்பதற்கான அடையாளங்களின் முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, ரமலானிலே நாம் நம்முடைய உறுப்புகளை தவறான விஷயங்களிலிருந்து பாதுகாத்தோம் இல்லையா? நோன்பு என்பது வெறுமனே பசித்திருப்பது, தாகித்திருப்பது மட்டுமல்ல, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். எல்லா உறுப்புகளையுமே தவறான விஷயங்களில் இருந்து நாம என்ன செய்திருக்கணும்? பாதுகாத்திருக்கணும். அது முக்கியமாக நாவு, புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், ஏசுதல், வையுதல், திட்டுதல், அவன் சொன்னா இவன் சொன்னா, இது எல்லாவற்றையும் விட்டு இந்த நாவை பாதுகாத்தோமே, அதே போல ரமலானுக்கு பிறகும் நம்முடைய நாவை இது மாதிரியான விஷயங்கள் இருந்து பாதுகாக்கணும். இதுதான் தக்வா. ரமலானுக்கு பிறகும் நம்மிடத்துல நிலைத்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். பார்வைகள், இந்த பார்வை இருக்குதே, அது மாதிரியான ஒரு மோசமானது எதுவுமே கிடையாது. அதையும் ரமலானிலே என்ன செய்தோம்? பாதுகாத்தோம். ஒரு நோன்பாளி, அது உண்மையான நோன்பாளி, அல்லாஹ்வுக்காகவே நோன்பு வைக்கக்கூடியவர், தன்னுடைய நாவையும் பாதுகாப்பார், தன்னுடைய கண்ணையும் பாதுகாப்பார். ஹராமான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் தன்னுடைய கண்ணையும். ரமலானுக்கு பிறகும் அது தொடருமானால் இறையச்சம் நிலைத்திருக்கிறது, தக்வா நிலைத்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஏனென்றால் ரமலானிலே குர்ஆனை ஓதக்கூடியவர் ஓதியிருப்பார், இன்ன ஸமஅ வல் மஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. கேட்குதல், பார்க்குதல், சிந்திக்குதல், இது அத்தனை பற்றியும் நாளை விசாரிக்கப்படுவார். குர்ஆன்ல ஓதியிருப்பார். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்ஸினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளும் கைகளும் கால்களும், என்னது அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் நூர்ல, அவர்களுடைய நாவுகள், அவருடைய கைகள், அவருடைய கால்கள், இவைகள் எல்லாம் என்னென்ன செய்தது என்பதை பற்றி நாளைக்கு அதுவே வந்து சாட்சி சொல்லும். யௌம தஷ்ஹது அலைஹிம் ஹத்தா இதா மா ஜாவுஹா ஷஹீத அலைஹிம் ஸம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். பார்வை இல்லாமல் இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம், செவிடாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தோல் இல்லாமல் இருப்பானா? தோல் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு மனிதன் உடலிலே தோல் இல்லாமல் இருக்கிறான், தப்பிக்க முடியாது. வாய் பேசாமல் இருக்கலாம், வாய் பேச மாட்டேங்கிறானே, காது கேட்காதே, கண்ணு தெரியாதே,
ஹார்ட் வேலை செய்யல, ஆனா இருக்கிறாரு. தோல் எங்கே போச்சு? தோல் சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றி அவர்களுடைய கண்களும் காதுகளும் அவர்களுடைய தோள்களும் அவர்கள் செய்தவற்றை நாளை சாட்சியாக வந்து சொல்லும். நாம நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் பாதுகாத்திருக்க வேண்டும். ரமலானுக்கு பிறகும் இது தொடருமானால் நம்மிடத்துல ரமலானுக்கு பிறகு தக்வா நிலைத்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். தக்வானா என்னன்னு தெரியுமா? முதல்ல அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தவிர்ந்திருப்பது. உதாரணம் சொல்லலாம், ஒரு நோன்பாளி வீட்டிலே தனியாக இருக்கிறார், யாருமே இல்லை. ஒரு மிடர் தண்ணீர் குடிக்கத்தானே செய்யலாம், ஆனாலும் தவிர்ந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாய்க்குள்ள தண்ணி இருக்கு, வாய் கொப்பளிக்கிறார், ஆனால் அந்த வாய்க்குள்ள தண்ணி இருக்குது. அதை விழுங்கினாலும் யாருக்கும் தெரியாது, ஆனாலும் விழுங்க மாட்டார். இது ஏன்? அவர் பார்க்கிறார், இவர் இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான். அதனால வாய்க்குள்ள சென்ற தண்ணியை கூட விழுங்காமல் வெளியே மொத்தமாக கக்குகிறார் என்றால், துப்புகிறார் என்றால், அதான் இந்த இரையச்சம் ரமலானுக்கு பிறகு தொடருமானால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தொடருகிறதா? தொடர்ந்தால் தக்வா நிலைத்திருக்கிறது, இல்லையானால் கேள்விக்குறி. ரமலானிலே நாம் சரியாக பயிற்சி எடுக்கவில்லை. அடுத்து நஃபிலான வணக்கங்கள். எல்லோருக்கும் என்னவென்றால், ரமலான் முடிந்து விட்டால் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரமலான் முடிந்தால் ஃபரலான நோன்பு முடிகிறது. அந்த ஃபரலான நோம்பிலே சுன்னத்தான தராவீஹ் முடிகிறது. மற்ற எதுவும் முடிவதில்லை. மற்ற அனைத்தும் தொடருமானால் ரமலானுக்கு பிறகும் அவர் இதயச்சத்திலே தக்வாவிலே நிலைத்திருக்கிறார். ரமலானுக்கு பிறகும் ஃபரலான தொழுகையிலே பேணுதல். முதல்ல ரமலானில பேணுதல் இருந்திருக்கணும். அது இருந்துச்சா? அது அவங்கவுங்க, நம்ம எதையும் சொல்றதுக்கு இல்லை, அவங்கவுங்களுக்கு தெரியும். நாம ரமலான்ல எந்த அளவுக்கு ஃபரல்ல பேணுதலாக இருந்தோம், முன்பின் சுன்னத்துகள்ல எவ்வளவு பேணுதலாக நாம இருந்தோம் என்பது அவரவருக்கு தெரியும். இது ரமலானுக்கு பிறகும் அந்த ஃபரலான தொழுகையிலையும் நஃபிலான தொழுகையிலையும் பேணுதல் பாதுகாத்தல் இருக்குமையானால் இரையச்சம் ரமலானுக்கு பிறகும் நிலைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான் ஹதீஸ் குதுஸிலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார், மன் ஆதலி வலியன், எனக்குரிய நேசரை யார் பகைக்கிறாரோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, போருக்கு பிரகடனம் நான் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்குவதில் நான் எதை ஃபரலாக்கினேனோ அதை விட மிக சிறந்தது எதுவுமே இல்லை என்று சொல்லுவான். ஃபரலான காரியங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கம். அதே போல என்னுடைய அடியான் என் பக்கம் நஃபிலானவற்றை கொண்டு நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன் என்று சொல்லுவான். ஹதீஸ் குதுஸி அல்லாஹ் சொல்வதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுக்கு பிறகும் ஃபர்திலே பேணுதல், நஃபிலில் பேணுதல், ஜமாத்தோடு நஃபிலான வணக்கங்கள்லாம் தொழுதோம், அது இன்னைக்கோடு முடிஞ்சு போதா? அப்படிதான். இந்த 30 நாள் எவ்வளவு பேணுதலாக இருந்தோமோ, அந்த 30 நாள்ல எவ்வளவு பேணுதலோடு நம்மை நாமளே கட்டி காத்தோமா? அதையும் கேள்வியாக கேட்க வேண்டியது இருக்குது. அதை கட்டி காத்ததை ரமலானுடைய இந்த கடைசியில கூலி கொடுக்கப்படும் நாள். பஜார்ல போய் என்ன செய்யக்கூடாது? நாசமாக்கிடக்கூடாது. ஒன்றே வெளியே போனதுக்கே என்ன செய்யுது? கதி கலங்குது. ஏன்? இவ்வளவு மோசமான காலத்துல வாழ்ந்தவங்க கிடையாது, முன்னாடி வாழ்ந்தவங்களே தங்களுடைய நோன்பை பாதுகாப்பதற்கு மஸ்ஜிதை பற்றி பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த காலம்
ரமலான் வந்தது, எல்லா அமல்களையும் செய்தோம். இந்த ஒரு நாள் பெருநாள் இரவு பஜார்ல போய் சுத்தி செய்த அமல்களை எல்லாம் ஹலாக்காக்கிடக்கூடாது. என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார். ரமலானுடைய கடைசியில நாம் அதிகம் அதிகம் செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. நேத்துல ஆரம்பிச்சிருக்கணும், அல்லது ஒரு 3 நாளைக்கு முன்னாடியாவது ஆரம்பிச்சிருக்கணும். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் இறக்கிய சூரா. அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், வெற்றி வந்துவிட்டால், மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் படைப்படையாக இந்த தீனுக்குள்ளே நுழைவார்கள். உம்முடைய ரப்பை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான் என்றால் அதுதான் நமக்கும். இஸ்திக்ஃபார் செய்யணும், அதிகம் 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 என்ன செய்யணும்? பாவம் மன்னிப்பு தேடணும், பாவத்தை சம்பாதிக்க கூடாது. இன்னைக்கு நான் தொப்பி வாங்க போறேன், கட்சிப் வாங்க போறேன், சால் வாங்க போறேன், அது வாங்க போறேன், இது வாங்க போறேன்னு சொல்லி பஜாரில் ஆண்களும் பெண்களும் கலந்து அங்க போச்சு. இந்த மாசம் முழுக்க என்னுடைய உடல் அங்கங்களை எல்லாம் நான் பாதுகாத்து வைத்திருந்தேனே, அது எல்லாம் நாசமா போச்சு. இன்னைக்கு அதான் நடக்கும். நம்ம சொன்னா யாராவது கேட்பாங்களா? சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்றோம், யாராவது கேட்பாங்களா? ஒரு சில பேர் கேட்பாங்க. இப்போ சென்ற வாரம் சொன்னேன் என்னண்டு, நான் ஃபிலான தொழுகைகளே உங்களுடைய வீடுகளில் தொழுவுங்கன்னு சொன்னேன். அதை சில பேர் சரியா எடுத்துக்கிட்டாங்க. என்ன சின்னது அப்படித்தானே? எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டிலேயே தொழுதாங்க. சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்றான், பஜாருக்கு போகாதீங்க, தேவையில்லாம சுத்தாதீங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்பாங்க? எதையும் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லுங்க, கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் சொன்னா நம்ம மேல வேற கோபப்படுறது. நாம குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லுவோம், நீங்க கோபப்படுறது அல்லாஹ் ரசூல் மேல பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ம எடுத்து சொல்லுவோம். நீங்க கோபப்படுறீங்கன்னு சொன்னா அது என் மேல அல்ல, நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இங்க சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை சொல்கிறேன். அதை எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் கோபப்பட்டால் அல்லாஹ் மீது கோபப்படுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது கோபப்படுறீங்க. மாற்றம் செய்தல் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்கிறீர்களே தவிர எனக்கல்ல. சில இளைஞர்களே கேட்டாங்க, அதற்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா நடந்துருச்சே, விஷயம் நடந்து போச்சே அப்படின்னு கேட்டா எனக்கு கேவலமா இருக்குது. அவ்வளவுதான். கேட்கறான் பையன் வந்து, எப்படி பையன் வந்து திங்கக்கிழமை கேட்கறான், 2K kids, அதான் நீங்க இவ்வளவு ஆனந்த் சொன்னீங்க நடந்து போச்சே அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? முதல்ல இது என்னுடைய முகல்லா கிடையாது இல்லையா? அதையும் பேசுறாங்க. தண்டலபத்திரில இருந்து வந்துட்டு இவர் இங்க என்ன அதிகாரம் பண்றாரு? என்ன நான் அதிகாரம்லாம் பண்றது அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை உங்கள்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குற ஆளு நான், வேற யாருமே இல்லை. நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன், அவ்வளவுதான். இங்க எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய உரையில அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுங்கன்னு சொல்றான். நீங்க செய்யல அப்படின்னா அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்றீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்றீங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு எதுவுமே கிடையாது. சொன்னா சில பேர் எடுத்துக்கிறாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நம்ம எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. இப்ப ரமலானுக்கு பிறகு ஒருவருக்கு தக்வா நிலைத்திருக்கிறது என்றால் அவர் ரமலானில என்னவெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் ரமலானுக்கு பிறகு தொடர்கிறார். வித்ரு ரமலானுக்கு பிறகு வித்ருடைய தொழுகை தொடரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊர்ல இருக்கிற காலத்திலையும் சரி, பயணத்துல இருக்கிற காலத்திலையும் சரி, வித்ருடைய தொழுகை விட்டதில்லை என்று சொல்றாங்க.
சுன்னத்தை முஅக்கதா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சுன்னத்தை முஅக்கதா, அதுல ஹனஃபியாக்கள்ட்ட வாஜிப், ஃபர்துடைய அந்தஸ்து அதுக்கு. ஆனா அது ரமலான்ல தொழுவோம். ரமலானுக்கு பிறகு அது நிலைத்திருக்குமானால் நம்மிடத்துல தக்வாவும் நிலைத்திருக்கிறது. இல்லையானால் நம்முடைய தக்வாவிலே சந்தேகம் இருக்கிறது. நம்ம என்ன செய்யல, ஒழுங்காக பயிற்சி பெறவில்லை. இதெல்லாம் செய்வாங்க, கூட்டம் கூட்டமா செய்வாங்க. இன்னைக்கு இரவு தான் அசல். இன்றைக்கு பெருநாளுடைய இரவு பார்க்கணும். எத்தனை பேர் இத்தனை நாட்களில் எழுந்திருத்தி தொழுதவர்கள், ஜமாத்தாக தொழுதவர்கள் எல்லாம் இன்றைக்கு தனியாக வீட்டிலே அல்லது பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்களே அவர்கள் இன்றைக்கு இரவு, பெருநாளுடைய இரவு அவங்கெல்லாம் தொழுதாங்களா அப்படின்னா தொழுது இருந்தால் தக்வா நிலைத்து இருக்கிறது. இல்லையானால் அதுல சந்தேகம் இருக்கிறது. நோம்புல நான் பார்க்கல, ஒரு சில பேர் குர்ஆன் எடுத்து ஓதுனாங்க. அந்த ஓதுனவங்க கூட யாரு, அந்த வயசான பெரியவங்க யாருன்னா எங்க மதரசால ஓதுற பெரியவங்க, அவங்கதான் குர்ஆன் எடுத்து ஓதுறத நான் பார்த்தேன். வேற யாராவது இங்க 30 நாளா இங்கதான் இருக்கிறேன், 30 நாளா இங்கதான் இருக்கிறேன், ஒரு ஆளு கூட நான் குர்ஆன் எடுத்து ஓதி பார்க்கல. சொல்லுங்களேன், யாராவது 3 குர்ஆன் ரமலான்ல முடிச்சுட்டேன் சொல்லுங்க, யாராவது ஒரு ஆளு 3 குர்ஆன் நான் ஓதினேன். ஹாசிபு கபலான் துஹாசிபு அப்படின்னு சொல்லுவான். கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு பொறுப்பு இருக்குது, அதனால கேட்கிறேன். யாராவது 3 குர்ஆன் முடித்தீர்கள் என்றால் சொல்லுங்க. நான் 3 குர்ஆன் முடிச்சுட்டேன்னா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய இமாம் ரமலான் 30 நாட்கள்ல 60 குர்ஆன் ஓதுவாங்களாம். 60 குர்ஆன். சில பேரெல்லாம் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. சில பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்மள யாராவது இந்த ரமலான்ல நான் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு குர்ஆனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் 3 குர்ஆன் முடித்தேன், 2 குர்ஆன் முடித்தேன். இல்லையா? இதெல்லாம் கேட்டாலே சில பேர் போவோம், இவருக்கு தேவையான்னு கேட்பாங்க. நாளைக்கு அல்லாஹ் என்ற கேட்பான், உன்னை ஒரு முஹல்லாவுக்கு இமாமாக ஆக்கி பொறுப்புதாரியாக ஆக்கி அனுப்பினேனே, நீ அந்த மக்கள்கிட்ட நீ இப்படி சொன்னியா, இப்படி கேட்டியா அப்படின்னு என்னோட ரப்பு என்ற கேட்பான். நான் பதில் சொல்லணும்ல. இப்ப பார்த்துட்டு தானே இருக்கிறான். கேட்கறது அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பா தெரியும். வனஹ்னு அக்ரபு மின் ஹப்லில் வரீத், கழுத்து நரம்பை விட மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடியவனுக்கு எல்லாமே தெரியும். சரி, நான் 1 குர்ஆன் முடித்தேன். எங்க பிள்ளைங்க இருக்காங்க, என் பிள்ளைங்க கை தூக்குவாங்க. சில பிள்ளைங்க 2 குர்ஆன் ஓதுன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. மதரசால ஓதுற பிள்ளைங்கள்ல சில பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, என் பிள்ளை 2 குர்ஆன் முடிச்சுச்சா அப்படின்னு சொல்லி. சந்தோஷமா இருக்கு. இங்கேயும் யாராவது அப்படி யாராவது கையை தூக்கி நானும் 1 குர்ஆன் ஓதினேன், முழு குர்ஆனும் முடித்தேன் எதிர்பார்க்கிறேன். இல்ல, ரமலானுக்கு பிறகும் குர்ஆன் ஓதுதல் தொடர்கிறது என்றால் தக்வாவில் நிலைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு வார்த்தைக்கு, ஒரு எழுத்துக்கு, அலிஃப் லாம் மீம், அந்த அலிஃப் என்ற வார்த்தை ஒரு எழுத்து இருக்கா இல்லையா, அதுக்கு 10 நன்மை. அந்த அலிஃபை 3ஆ போட்டா அதுதான் ஒரு எழுத்துன்னு முடிவு பண்ணா, அலிஃப் அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா 3 எழுத்து வரும். அலிஃப் லாம் ஃபா 30 நன்மை. அப்படின்னா அலிஃப் லாம் மீம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 90 நன்மை. இந்த நன்மையை வச்சு நான் என்ன பண்றது இல்லையா? இந்த நன்மையை கொண்டு போய் பலசர கடையில கொடுத்து அலிஃப் லாம் மீம் 90 நன்மைகள் இருக்கிறது. இந்த நன்மையை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு 1/2 கிலோ சீனி தாங்கன்னு கேட்டா தருவாரா? தரமாட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த அந்த நன்மை இருக்குல்ல, அதனுடைய வேல்யூ அதிகம், அதனால கிடைக்காது, கல்ல பார்க்கவும் முடியாது. அதனுடைய பிரயோஜனம் எப்ப தெரியும்? எப்ப தெரியும்?
நாம கண்ணை மூடுவோம் தெரியுமா? மௌத் மௌத் கண்ணை மூடுவோம்ல, அப்ப தெரியும். 6 அடி குழியை தோண்டி உள்ள வைப்பாங்கல்ல, அப்ப தெரியும் என்னுடைய நண்பனாக குர்ஆன் வரும். அறிமுகமே இல்லாத முகத்தோடு வரும், என்னிடத்துல வரும். யாரப்பான்னு? நீ ஓதுன குர்ஆனப்பா நானு. நீ ஓதனையா இல்லையா? அந்த குர்ஆன் தான் நானு. அப்ப தெரியும் இந்த குர்ஆனுடைய மதிப்பு என்ன என்று. ரமலானுக்கு பிறகும் ஒருவர் அதிகம் அதிகம் திக்ர் செய்கிறார், அதிகம் அதிகம் துஆ செய்கிறார். ஏனென்றால் ரமலானிலே அதிகமாக துஆ செய்தார், அதிகமாக திக்ர் செய்தார். ஒரு மூமினுடைய உண்மையான நிலையும் அப்படித்தான். அவருடைய நாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாமிய கடமைகள் நிறைய இருக்குது, நான் ஒரு விஷயத்தை உறுதியாக கடைபிடிக்கணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. லா யஸாலு லிஸானக ருத்பம் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரால் உன்னுடைய நாவை நனைத்து கொண்டே இருப்பீராக, நனைத்து கொண்டே இருப்பீராக, எப்போதும் திக்ர் செய்து கொண்டே இரு அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் சொன்னாங்க. இப்படி நிறைய விஷயங்கள். ரமலானுக்கு பிறகு நோன்பு இருக்கிறது. ரமலான் முடிந்து பெருநாள் முடிந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 6 நோன்பு இருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 அல்லது 27, 28, 29 அல்லது 1, 2, 3 இதுல ஏதாவது ஒரு 3 நாட்கள் நோன்பு. திங்கள் வியாழன் நோன்பு தொடருது. இதெல்லாம் நம்மிடத்துல இருக்குமானால் தக்வா நம்மிடத்திலே நிலைத்திருக்கிறது என்று பொருள். ஒருவர் ரமலானுடைய நோன்பை முழுமையாக வைத்து ஒரு நோன்பு நீங்க விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரமலான்ல ஒரு நோன்பை விட்டுருந்தீங்கன்னா, நாம இன்னைக்கு என்னை வச்சு பேசுவோம், உங்களை சொன்னா கோவம். அதனால நான் ஒரு நோன்பை விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சாகுற வரைக்கும் நான் நோன்பு வைத்தால் தொடர்ந்து ரமலானுடைய ஒரு நோன்புக்கு ஈடே ஆகாது. விட்டவர்கள் கை செய்தப்படணும். காரணம் இல்லாமல் விட்டவர்கள். நோன்பு வச்சா அப்படி ஆயிடும், நோன்பு வச்சா இப்படி ஆயிடும், நோன்பு வச்சா எதுவும் ஆகாது. நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். 1 நோன்பு திறக்கும் போது, 2 இந்த நோன்பு திறக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷம். இன்றைக்கு நோன்பு திறக்கிறோம் பாருங்க, உண்மையிலேயே பெருனா அவருக்கு தான். 30 நாள் பசி திருந்து, தாகி திருந்து, தனி திருந்து, விழித்திருந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபடுறார் தெரியுமா? அவருக்கு தான் நாளைக்கு பெருநாள். பொது பெருநாள் அப்படின்னு சொன்னா அது ஹஜ்ஜு பெருநாள், அது எல்லாருக்குமான பெருநாள். அதுல கூட முன்னாடி அரபாவுடைய நோன்பு இருக்கு, அது எல்லாரும். நோன்பு பெருநாள் என்பது யாருக்கு? ஒலி துக்குமிலுல் இத்தத. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். என் மேல கோபப்படக்கூடாது, அல்லாஹ் மேல கோபப்படுங்க. அல்லாஹ் மேல, அல்லாஹ்வுடைய ரசூல் மேல கோபப்படுங்க. அல்லாஹ் சொல்றான் ஒலி துக்குமிலுல் இத்தத. யார் எண்ணிக்கையை பூர்த்தி செய்தாரோ அவருக்கு தான் பெருநாள். எல்லாருக்கும் பெருநாள் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? நோன்பு பிடிச்சி பசி திருந்து, தாகி திருந்து, தனி திருந்து, விழித்திருந்து, நைட்டெல்லாம் குர்ஆன் ஓதி துஆ செய்து, அவரு கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாரு, இவருக்கு தான். ஆனா அந்த சந்தோஷம் உள்ளே இருந்து வெளியே வராது. சும்மா ஏன்னா பாசாங்கு காட்டிக்கலாம், அவ்வளவுதான். நான் உண்மையிலேயே சந்தோஷம். இன்னைக்கு 30 நாள் பிடித்து நோன்பு திறக்கும் போது இருக்குது பாருங்க ஒரு சந்தோஷம். அதை விட அதிகமான சந்தோஷம் நாளைக்கு அல்லாஹ்வை நாம சந்திக்கிற போது, நாம அல்லாஹ்வை சந்திக்கிற போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு. அது இதை விட இத்தனை மடங்கெல்லாம் சொல்ல முடியாது, அதிகமாக அல்லாஹ்வை சந்திக்கும் போது நமக்கு ஏற்படுகிற சந்தோஷம். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்யணும். நம்ம எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கணும். ரம்லானுடைய கடைசி நேரம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதே போல சதகத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் அது நோன்பு வச்சவங்க நோன்பு வைக்காதவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுல அதை தெரிஞ்சுக்கங்க. யாருமே எதுவுமே கேட்கறது கிடையாது. நம்மள கேட்க மாட்டாங்க, நம்மளோட பெரிய பெரிய அசத் மாட்டு போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்படி இல்லையா? ஏன்னா
எல்லா அதத்துமாரும் சொல்லாதது எல்லாம் இந்த அதத்து சொல்றாருங்கிறது தான் பெரிய விஷயமே இல்லையா. இது எதுக்கு இதையெல்லாம் சொல்றாருன்னு நினைப்பாங்க இல்லையா. ஆனால் நம்மள்ட்ட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. நம்மளோட பெரிய பெரிய அதத்துமார் நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிற சதகத்துல் ஃபித்ர் என்பது நோன்பாளிக்கு மட்டுமல்ல, நோன்பு இல்லாதவர்களுக்கும் கொடுக்கணும். வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கும் கொடுக்கணும். வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது, அதுக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை, கொடுத்தா பிரச்சனை இல்லை. உள்ள ஒரு குழந்தை இருக்குது, அல்லது அந்த குழந்தை இப்ப பிறந்துருச்சு, அந்த பிள்ளைக்கு சதக்கா கொடுக்கணும். உள்ள இருக்கிற பிள்ளைக்கே கொடுக்கணுங்கிறாங்க, கொடுக்காட்டா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப நாம என்ன செஞ்சுக்கிட்டோம், 100 ரூபா ஒருத்தர் எழுதி போட்டிருப்பானே, எல்லாரும் 100 ரூபா கொடுத்துருங்க, உங்க சதக்கத்துல் ஃபித்ர் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு. இல்ல, அங்கதான் பிரச்சனையே இருக்குது. எல்லாம் ஏமாறுங்க, தனியா வந்து கேளுங்க, அப்புறம் பேசிக்கலாம், சரியா. அப்ப சதகத்துல் ஃபித்ர் எதுக்காக, துஹுரத்துல் லிஸ்ஸாயிமி, ஒரு நோன்வாளியை பரிசுத்தப்படுத்தும். என்ன பரிசுத்தம், மீனல் லஹ்வி வர்ரஃபஸி, அவர் சொல்லால் செயலால் ஏதாவது நோன்பு காலங்களில் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கு பரிகாரம், அந்த தவறிலிருந்து அவரை சுத்தப்படுத்துறது. இரண்டாவது ஒரு காரணம் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஅமத்துல் மசாக்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவாக அதாக்கணும். அன்னைக்காவது அவங்க பிச்சை எடுக்காம ஊரை சுத்தாம தான் வீட்டில இருந்து அந்த செல்வந்தர்கள் அல்லது கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் கொடுத்தவற்றை வாங்கி சாப்பிட்டு விட்டு அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதற்காக அது கடமையாக்கப்பட்டிருக்கு. நாம என்ன செய்யணும், நோன்பு பெருநாள் ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு முன்னாடியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நேற்று இன்னைக்கு அதை திரை பார்த்த பிறகு, ஆனால் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். அப்பதான் சதகத்துல் ஃபித்ர் நிறைவேறும். உங்க கையால நீங்களே கொண்டு போய் கொடுங்க. எவனாவது ஒருத்தன் எனக்கு வந்து ஜிபே பண்ணி விடுன்னா ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டு பேசாம வீட்டுல இருக்காதீங்க. அதை எவனாவது எழுதி போட்டிருப்பான், உங்களுக்கு சதகத்துல் ஃபித்ர் 100 ரூபாய். என்ன அடிப்படை தெரியுமா, அது யாருக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு. ஏன் ஒரு 5 பொருள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல கோதுமையை மட்டும் எடுத்துக்கிட்டு 90 ரூபா கொடுத்துட்டு கதையை முடிச்சிடறது. அது யாருக்கு, லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்ட மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இஸ்லாம் மேல்தரம், நடுத்தரம், கீழே, கோடீஸ்வரன், லட்சாதிபதி, கொஞ்சமா சம்பாதிக்கிறவங்க, கோடீஸ்வரனா இருக்கிறவங்க, இருக்கிறதுலே நிறைய உயர்ந்ததை கொடுங்களேன். இதெல்லாம் போய் கேட்கறது இல்லை. நாம ஊர்ல எதை சாப்பிடுகிறோமோ அதை நாம என்ன செய்யணும், கொடுக்கணும். யாரு கொடுக்கணும், யார் யார் கொடுக்கணும், வீட்டுல இருக்க எல்லாரும் கொடுக்கணும். இப்ப நம்ம இருக்கோம்னு சொன்னா, நான் யார் யாருக்கு செலவு செய்கிறோம் என் குடும்பத்துல அத்தனை பேரு மீது எனக்கு கடமை, நான் கொடுக்கணும். அதனால தொழுகைக்கு முன்னாடியே அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டு வர்றதுக்கு முன்னால ஒரு 3 அல்லது 7 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும், பெருநாளுடைய குத்பாவுக்கு வரணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்.